அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். பல அமல்களை நாம் தொடர்ந்து செய்தோம். இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. இதுல மிக மிக முக்கியமாக நம்மளோட டீம்ல இருந்து ஒரு வேலை செஞ்சது என்னன்னா, கடைசி 5 நாள் ஒரு குரான் குவிஸ் காம்படிஷன் நடத்துவோம்னு கேட்டாங்க. சரி நடத்துங்க அப்படின்னு சொன்னோம். சுபஹானல்லாஹ், அந்த குரான் குவிஸ் காம்படிஷன்ல அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதே என்ன அறிவிப்பு செஞ்சிருக்காங்கன்னா, மார்ச் 30 போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு. இன்னைக்கு மார்ச் 30. இன்னைக்கு போட்டி முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல என்ன ஆச்சரியம்னா, 2000 பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து. அதில் 200 பேர் 200க்கு 200 என்று பதிலை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல முதல் 10 பேருக்கு பரிசு என்று அறிவித்ததற்கு இணங்க, அந்த முதல் 10 பேர் யார்? பேரையும் ஊரையும் மட்டும் அறிவிக்கிறேன். நம்பர் 1 பின்ட் கமல், அந்தியூர், ஈரோடு. 2 மரியம் முஜீபா, காயல்பட்டினம். ஜைனப் தாஹிரா, காயல்பட்டினம். அஸ்மா, பரங்கிப்பேட்டை. ஏகே ஃபாத்திமா, ஸ்ரீலங்கா. ஃபாத்திமா ருஸ்தா, ஸ்ரீலங்கா. ஹசானா முகமது அஸ்லம், அடியக்கமங்கலம். ரஹிமா சுல்தானா, சக்கரப்பள்ளி. அபிதா பானு, மேலப்பாளையம், திருநெல்வேலி. எம் ஹசீனா, உக்கடம், கோயம்புத்தூர். இப்படியான 10 பேரும் முதல் பரிசை பெறுகிறார்கள். அந்த முதல் பரிசை பெறுபவர்களுக்குரிய பரிசு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு உங்களுக்கு இன்னும் ஒரு 7 நாட்களுக்குள் நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு அதுக்கு கொரியர் எத்தனை நாள் வருதோ அது கிட்டத்தட்ட 8-9 நாளைக்குள்ள உங்களை வந்து அடையும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் கூடுதல் வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, 2000 பேருக்கும் சர்டிஃபிகேட் அனுப்பி கொடுக்கணும்னு தான் ஆசை. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. எல்லாருக்காகவும் நிறைய துவா செய்கிறேன். குரானை கேள்வி பதில்களுக்காக படிப்பது அப்படிங்கிறது இல்லை. குரானை படிக்கிறோம், அதில் விளங்குனதுல இருந்து பதில் சொல்லுகிறோம். இது சரியான போக்கு. எனவே குரான்ல இருந்து ஏதாவது கேட்கும்போது நம்ம பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அடைந்திருக்கிறோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தியை விளங்கினோமா, ஆராய்ச்சி செய்தோமா, அதை வாழ்க்கையில் கடைபிடித்தோமா என்பதை பங்கு பெற்ற அனைவரும் அகத்தாய்வு செய்வோம். பரிசு பெற்ற அனைவரும் கூடுதல் அகத்தாய்வு செய்யுங்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னா, நீங்க இன்னும் கூடுதல் பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கணும். ரமலான்ல குரானை நோக்கி நகர்ந்த அந்த 2000 உள்ளங்களையும் இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக, வெளிச்சத்தை அதிகப்படுத்துவானாக. ஆமீன்.